ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்னைக்கு 12th பாட்டனி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லெசன்ல இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் ஒன் ஷார்ட்டா எக்ஸ்பிளைண்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டாட்டிபொட்டன்சி ரெஃபர்ஸ் டு, அதாவது டாட்டிபொட்டன்சினா என்னன்னு கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டி டு ஜெனரேட் அ ஹோல் பிளான்ட் ஃப்ரம் எனி பிளான்ட் செல் ஆர் எக்ஸ்பிளான்ட், அதாவது ஒரு ஹோல் பிளான்ட்டை ஒரு பிளான்ட் செல் அதாவது நம்ம செலக்ட் பண்ணி வச்ச எக்ஸ்பிளான்ட் மூலயமா ஜெனரேட் பண்றது தான் டாட்டிபொட்டன்சி. செகண்ட் கொஸ்டின், மைக்ரோ ப்ரோபகேஷன் இன்வால்வ்ஸ் வெஜிடேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பை யூசிங் ஸ்மால் எக்ஸ்பிளான்ட்ஸ், அதாவது மைக்ரோ ப்ரோபகேஷன்ல என்ன இன்வால்வ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. வெஜிடேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் யூசிங் ஸ்மால் எக்ஸ்பிளான்ட்ஸ், அதாவது வெஜிடேட்டிவ் பிளான்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ண வைக்கிறாங்க நிறைய பிளான்ட்டை, எப்படின்னா ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளான்ட் மூலயமா, அதுதான் மைக்ரோ ப்ரோபகேஷன். தேர்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். காலம் ஏ டாட்டிபொட்டன்சி, காலம் பியில் டாட்டிபொட்டன்சி நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஒரு செல் அல்லது எக்ஸ்பிளான்ட்லேருந்து ஹோல் பிளான்ட்டை டெவலப் பண்ணுறது தான் இந்த டாட்டிபொட்டன்சி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் செல்ஸ் டெவலப்ஸ் இன்டு என்டையர் பிளான்ட். ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். டி டிஃபரன்சியேஷன்னா ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல் இன்டு மெரிஸ்டம், அதாவது ஒரு மெச்சூரான செல் வந்து அது பழைய நிலைமையை நோக்கி மெரிஸ்டம் ஸ்டேட்டுக்கு போகும், அதே தான் டி டிஃபரன்சியேஷன் சொல்றாங்க. எக்ஸ்பிளான்ட், செலக்டட் பிளான்ட் டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர்டு டு கல்ச்சர் மீடியம். இந்த எக்ஸ்பிளான்ட் வார்த்தை நிறைய இடத்துல வரும் இந்த லெசன்ல. எக்ஸ்பிளான்ட்னா ரொம்பலாம் நினைக்காதீங்க, ஒரு பிளான்ட் டிஷ்யூவை அவங்க செலக்ட் பண்ணி அதே கல்ச்சர் மீடியம்ல போட்டு வளர்ப்பாங்க, அதே தான் எக்ஸ்பிளான்ட்னு சொல்றாங்க. டிஃபரன்சியேஷன், பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆஃப் செல், பயோகெமிக்கலாகவும் ஸ்ட்ரக்சரலாகவும் செல் வந்து சேஞ்ச் ஆகுது, இதே தான் டிஃபரன்சியேஷன் சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். ஃபோர்த் கொஸ்டின், த டைம் டியூரேஷன் ஃபார் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் பை யூசிங் ஆட்டோக்ளேவ் இஸ் டேஷ் மினிட்ஸ் அண்ட் த டெம்பரேச்சர் இஸ் டேஷ், அதாவது ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸுக்கு எவ்வளோ நிமிஷம் எடுக்கும் அண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 15 to 30 minutes and 121 degree Celsius. ஒவ்வொரு சின்ன இதையும் நம்ம மைன்யூட்டான டீட்டெயில்ஸையும் நல்லா ஞாபகம் வைக்கணும், ஏன்னா ஆப்ஷன்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 15 to 30 minutes, 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆட்டோக்ளேவில் நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணோம். 121 டிகிரி செல்சியஸில் நல்லா செமையான ஹீட்டில் வச்சு ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க. Fifth question, which of the following statement is correct? pH of the culture medium is 5 to 6, அதாவது கல்ச்சர் மீடியம் டெவலப் பண்ணுவாங்கல்ல, அந்த எக்ஸ்பிளான்ட் எடுத்து போட்டு டிஷ்யூவை டெவலப் பண்ணுற அந்த கல்ச்சர் மீடியம் வந்து 5 to 6 pHல இருக்கணும், அப்போனா தான் அந்த பிளான்ட் வந்து நல்லா வளரும். அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், மற்றதெல்லாம் தப்பான ஸ்டேட்மெண்ட். Sixth question, select the incorrect statement from given statement. கொஸ்டின் தெளிவா பாருங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி, ஆன்டி கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சீன் இன் கத்தாலந்தஸ் ரோசேயஸ். இந்த ஆன்டி கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கத்தாலந்தஸ் ரோசேயஸ்ல நம்ம பார்க்கலாம், பட் இவங்க நாட் சீன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம், அதாவது வைரஸ் இல்லாத ஒரு பிளான்ட்டை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெரிஸ்டம் கல்ச்சர் மூலயமா டெவலப் பண்ணலாம். கொஸ்டின், த ப்ரிவென்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்டெகிரிட்டி, அதாவது பெரிய அளவில் பயாலஜிக்கல் இன்டெகிரிட்டியோட லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பயோசேஃப்டி. கொஸ்டின், cryopreservation means it is a process to preserve plant cell, tissues or organs at a very low temperature of -196 degrees Celsius by using liquid nitrogen. cryopreservationனா அது வந்து ஒரு ப்ராசஸ். எதுக்கான ப்ராசஸ்? பிளான்ட் செல், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அதையெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ். அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவாங்கன்னா -196 டிகிரி செல்சியஸ், ரொம்ப லோ டெம்பரேச்சர், லிக்விட் நைட்ரஜனுக்குள்ள எடுத்து வச்சிட்டோம்னா அந்த செல், டிஷ்யூ, ஆர்கன்ஸ் அதெல்லாம் கெட்டு போகாம ப்ரிசர்வ் பண்ணலாம்.
10th question. Solidifying agent used in plant tissue culture is agar. இந்த அகார் அகார்னு சொல்ல சீவீடு தான் சாலிடிஃபையிங் ஏஜென்ட்டா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. 11th question. What is the name of the process given below? Write its 4 types. அதாவது இங்க என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, அதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, மற்றும் அதோட 4 டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு பிளான்ட்ல இருந்து டிஷ்யூ எடுக்கிறாங்க. இந்த டிஷ்யூ சாம்பிள் எடுத்து ஒரு நியூட்ரியன்ட் மீடியத்துக்குள்ள வச்சு க்ரோ பண்ணா அன்டிஃபரன்ஷியேட்டட் கேலஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கேலஸ் எடுத்து தனியா ஒரு பீக்கருக்குள்ள போட்டு செப்பரேட் பண்ணி கல்ச்சர் பண்றாங்க. கல்ச்சர் பண்ணும்போது ஒரு பிளான்ட் உருவாகுது. இதுதான் ஒரு பேசிக்கான பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அதோட 4 டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டெம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், செல் கல்ச்சர். இதுதான் 4 விதமான பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். 12th question. How will you avoid the growing of microbes in nutrient medium during culture process? What are the techniques used to remove the microbes? Sterilization. Sterilization is the technique employed to get rid of microbes such as bacteria and fungi in the culture medium, vessels and explants. அதாவது ஸ்டெரிலைசேஷன் மூலயமா மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, ஃபங்கி அதையெல்லாம் க்ரோ பண்றத அவாய்ட் பண்ண முடியும். தென் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் த டெக்னிக்ஸ் யூஸ்டு டு ரிமூவ் த மைக்ரோப்ஸ்? 4 டெக்னிக்ஸ் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்விரான்மெண்ட். செப்டிக்கோட ஆப்போசிட் தான் ஏசெப்டிக். என்விரான்மெண்ட்டை ஏசெப்டிக்கா மெயின்டைன் பண்ணணும். தென் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம், ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன்ட் மீடியா, ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட். 3 பாயிண்ட்டும் ஈஸியானது. கடைசி வார்த்தை மட்டும் மாத்தினா போதும். கல்ச்சர் ரூம், அந்த கல்ச்சர் பிளான்ட் கல்ச்சர் எங்க பண்றோமோ அந்த ரூமை வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடணும். தென் அந்த செல்லை வந்து நியூட்ரியன்ட் மீடியாக்குள்ள போடுவோம். ஸோ அந்த நியூட்ரியன்ட் மீடியாவை ஸ்டெரிலைஸ் பண்ணிடணும். தென் அந்த எக்ஸ்பிளான்ட், நாம ஒரு செல் வச்சு பிளான்ட் க்ரோத் பண்ண ஒரு செல் எடுத்துப்போம், அதுதான் எக்ஸ்பிளான்ட்னு சொல்றோம். அந்த செல்லை வந்து ஸ்டெரைல் பண்ணிடணும், ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடணும். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். 13th question. Write the various steps involved in cell suspension culture. The growing of cells, including the culture of single cells or small aggregates of cell in vitro in liquid medium is known as cell suspension culture. அதாவது முதல்ல செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் எடுத்து அதையே இன்வைட்ரோ அதாவது டெஸ்ட் டியூப்குள்ள ஒரு லிக்விட் மீடியத்துக்குள்ள வச்சு வளர்க்கறது தான் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்னு சொல்றாங்க. அதோட ப்ராசஸ் பார்க்கலாம். The cell suspension culture is prepared by transferring a portion of callus to the liquid medium and agitated using rotary shaker instrument. அதாவது ஒரு போர்ஷன் ஆஃப் கேலஸ் எடுத்து லிக்விட் மீடியத்துக்குள்ள வச்சு அதை ரோட்டரி ஷேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அகிடேட் பண்றாங்க. தென் த செல்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த கேலஸ் டிஷ்யூ அண்ட் யூஸ்டு ஃபார் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். அதாவது கேலஸ்னாலே அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல். ஸோ அந்த அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ல இருந்து ஒரு தேவைப்பட்ட செல்லை மட்டும் செப்பரேட் பண்றாங்க. செப்பரேட் பண்ணி அதை செல் சஸ்பென்ஷன் கல்ச்சருக்கு யூஸ் பண்றாங்க. 14th question. What do you mean embryoids? Write its application. Somatic embryogenesis is the formation of embryos from the callus tissue directly, and these embryos are called embryoids. அதாவது எம்பிரியோ அதை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, கேலஸ் டிஷ்யூல இருந்து டைரக்டா எம்பிரியோ மாத்துவாங்க. இது பேர் தான் எம்பிரியாய்ட்ஸ்னு சொல்றாங்க. இந்த ஃபார்மேஷன், இந்த ப்ராசஸ் பேர் somatic embryogenesis அப்படின்னு சொல்றாங்க. Application. Somatic embryogenesis provide potential plantlets which after hardening period can establish into plants. அதாவது இந்த somatic embryogenesis மூலமா கிடைக்கிற எம்பிரியாய்ட்ஸ் வந்து ஒரு பொட்டன்ஷியலான பிளான்ட்லெட்ஸ். அதாவது பிளான்ட்லெட்ஸ்னா சின்ன பிளான்ட், அதே தான் பிளான்ட்லெட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆஃப்டர் ஹார்டனிங் பீரியட், அது வந்து ஒரு ப்ராசஸ். ஹார்டனிங் வந்து அதோட ஒரு ப்ராசஸ். அது முடிச்ச பிறகு அதை வந்து ஒரு பிளான்ட்டா நம்ம க்ரோ பண்ணலாம்னு சொல்றாங்க. somatic embryyoids can be used for the production of synthetic seeds. இந்த somatic embryoids மூலமா synthetic seed, artificial seed ப்ரொடியூஸ் பண்ணலாம். Somatic embryogenesis is now reported in many plants such as Allium sativum, Oryza sativa, sea maize, and this is possible in any plant. இந்த somatic embryogenesis வந்து நிறைய பிளான்ட்ல இப்போ பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் இது எல்லா பிளான்ட்லயும் பாசிபிள்னு சொல்றாங்க. 15th question. Give the examples for micro propagation performed plants. அதாவது மைக்ரோ ப்ரொபகேஷன் நடந்த பிளான்ட்ஸோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பைனாப்பிள், பனானா, ஸ்ட்ராபெரி, பொட்டேட்டோ இதுலலாம் மைக்ரோ ப்ரொபகேஷன் மூலமா பிளான்ட்டை க்ரோ பண்ணியிருக்காங்க. 16th question. Explain the basic concepts involved in plant tissue culture. Totipotency, the property of live plant cells that they have the genetic potential when cultured in nutrient medium to give rise to a complete individual plant. அதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு செல்லுலயே அதோட ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும், டிஎன்ஏ. ஸோ அந்த செல்லுல இருந்து நம்ம ஒரு பிளான்ட்டை உருவாக வைக்க முடியும்னா நம்புறீங்களா? பட் உருவாக வைக்க முடியும். எப்போன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட் மீடியத்துக்குள்ள நம்ம அந்த செல் எடுத்து போட்டோம்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டா மாறுது. இந்த கேரக்டர் பேர் தான், இந்த பினாமினான் பேர் தான் டாட்டிபொட்டன்சின்னு சொல்றாங்க. Differentiation, the process of biochemical and structural changes by which cells become specialized in form and function. அதாவது இது ஒரு ப்ராசஸ். எப்படின்னா பயோகெமிக்கலாவும் ஸ்ட்ரக்சரலாவும் சேஞ்ச் ஆகி அதோட ஃபார்ம்லயும் ஃபங்க்ஷன்லயும் ஸ்பெஷலைஸ் ஆகுது. அதாவது ஒரு செல் வந்து கேலஸ் ஆகி கேலஸ்ல இருந்து ஒரு எம்பிரியோ, பிளான்ட்லெட் அதாவது ஒரு சின்ன பிளான்ட், அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சு அண்ட் பயோகெமிக்கல் சேஞ்ச் நடக்குது. அதனால என்ன ஆகுது, அதோட ஃபங்க்ஷனும் அதோட ஃபார்மும் மாறிக்கிட்டே இருக்கு. அதே தான் டிஃபரன்சியேஷன் சொல்றாங்க. இந்த டிஃபரன்சியேஷன் 2 விதமான டிஃபரன்சியேஷன் இருக்கு. ரீடிஃபரன்சியேஷன், டிடிஃபரன்சியேஷன். இந்த ரீடிஃபரன்சியேஷன் இருக்குல்ல, அதுனா என்னன்னு பார்க்கலாம். The further differentiation of already differentiated cell into another type of cell. அதாவது டிஃபரன்சியேஷன்ல என்ன படிச்சிருப்போம், இது வந்து பயோகெமிக்கலாவும் ஸ்ட்ரக்சரலாவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அது ஃபங்க்ஷன்லயும் ஃபார்ம்லயும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு கேரக்டர் அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது மாறினது மறுபடியும் ஒரு டைம் டிஃபரன்சியேஷன் ஆகுது, அது பேர் ரீடிஃபரன்சியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், when the component cell of callus have the ability to form a whole plant in a nutrient medium. முதல்ல இந்த கேலஸ் எப்படி கிடைக்குது, ஒரு எக்ஸ்பிளான்ட் எடுத்து நாம் ஒரு நியூட்ரியன்ட் மீடியத்துல வளர வைக்கும் போது இந்த கேலஸ் கிடைக்குது. அண்ட் இந்த கேலஸ் அது ஒரு சேஞ்ச், பயோகெமிக்கலாவும் ஸ்ட்ரக்சரலாவும் செல்ஸ் வந்து மாறி ஒரு கேலஸ் கிடைக்குது. அந்த கேலஸை வந்து நம்ம மறுபடியும் நியூட்ரியன்ட் மீடியத்துக்குள்ள வச்சு ஒரு ஹோல் பிளான்ட்டா உருவாக்கணும். மறுபடியும் டிஃபரன்சியேஷன் ஆகுறதுனால இது பேர் ரீடிஃபரன்சியேஷன். டிடிஃபரன்சியேஷன்னா அப்படியே ஆப்போசிட், அதாவது பேக்வேர்ட்ஸ் போகுது. The phenomenon of the reversion of mature cells to the meristematic state leading to the formation of callus is called dedifferentiation. அதாவது ஏர்லி எம்பிரியோ, லேட் எம்பிரியோ அல்லது பிளான்ட்லெட் கூட வந்திருக்கலாம். அதுல இருந்து போதுயா நம்ம பின்னாடி போலாம்னு சொல்லி ரிவர்ஷன் ஆகி கேலஸா ஃபார்ம் ஆகுது. இதுதான் டிஃபரன்சியேஷன், டிடிஃபரன்சியேஷன் சொல்றாங்க. டிஃபரன்சியேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈஸியான ஒரு கொஸ்டின். இதுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க புக்ல, அது பாத்தீங்கன்னா புரியும். ஒரு கேரட்ல இருந்து ஒரு எக்ஸ்பிளான்ட் எடுக்கிறாங்க, அதாவது ஒரு செல் நியூட்ரியன்ட் மீடியத்துல வளர வைக்க ஒரு செல் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அது நியூட்ரியன்ட் மீடியத்துல வளர வச்சா கேலஸ் கிடைக்குது. கேலஸ்ல இருந்து ஏர்லி எம்பிரியோ, லேட் எம்பிரியோ, தென் பிளான்ட்லெட் கிடைக்குது. அதை வச்சே நீங்க படிங்களேன், அப்படின்னாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ரீடிஃபரன்சியேஷன்னா அந்த கேலஸ்ல இருந்து பிளான்ட்லெட் அல்லது ஏர்லி எம்பிரியோ, லேட் எம்பிரியோ முன்னோக்கி போகுது. பட் டிடிஃபரன்சியேஷன்னா பின்னோக்கி வருது. 17th question. Based on the material used, how will you classify the culture technology? Explain it. Organ culture, embryos, anthers, root and shoot part are used. Meristem culture, meristematic tissues are used. Protoplastic culture, protoplasts are used. Cell culture, single cell or aggregate of cells from callus are used. அதாவது இந்த ஆர்கன் கல்ச்சர்ல ஒரு நம்ம இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கோம், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சர்ல ஆர்கனை வச்சு எதெல்லாம் பிளான்டா கல்ச்சர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பிரியோ, ஆந்தர், ரூட் அண்ட் ஷூட் பார்ட்லாம் அதுவெல்லாம் ஒரு ஆர்கன். ஸோ அந்த ஆர்கன் எல்லாம் எடுத்து வச்சு அதே ஒரு ஹோல் பிளான்டா கன்வெர்ட் பண்றாங்க. அதே மாதிரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வச்சு ஒரு ஹோல் பிளான்டா கன்வெர்ட் பண்றாங்க. புரோட்டோபிளாஸ்ட்டை வச்சு ஒரு ஹோல் பிளான்டா கன்வெர்ட் பண்றாங்க. செல் கல்ச்சர் அதாவது ஒரு சிங்கிள் செல் ஆர் அக்ரிகேட் ஆஃப் செல் அதாவது குரூப் ஆஃப் செல்லை வச்சு கேலஸ் யூஸ் பண்ணி பிளான்ட் கல்ச்சர் பண்றாங்க. 18th question. Give an account on cryopreservation. Cryopreservation, also known as cryoconservation, is a process by which protoplast cells, tissues, organelles, organs extract cellular matrix
Enzymes or any other biological materials are subjected to preservation by cooling to very low temperature of minus 196 degrees Celsius using liquid nitrogen. அதாவது இந்த கைரோ ப்ரிசர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் செல்லு டிஷ்யூ ஆர்கனல்ஸ் ஆர்கனு என்சைமு எல்லாத்தையும் எடுத்து வருங்காலத்துக்காக ப்ரிசர்வ் பண்ணி வைக்காங்க. எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்காங்கன்னா நல்லா கூல் பண்ணி -196 உறையிற அளவுக்கு கூல் பண்ணி லிக்விட் நைட்ரஜனுக்குள்ள போட்டு வச்சிடுறாங்க. இதுதான் இந்த கைரோ ப்ரிசர்வேஷன். 19th question. What do you know about germplasm conservation? Describe it. Germplasm conservation refers to the conservation of living genetic resources like pollen, seed, or tissues of plant material maintained for the purpose of selective plant breeding, preservation in live condition and used for many research works. அதாவது இந்த germplasm conservationனா pollen, seed, tissue தேவையானதெல்லாம் முக்கியமா சூப்பரான ஹைபிரிட் குவாலிட்டியில இருக்கிற போலன் சீட்ஸ் எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்குன்னா செலக்டிவ் பிளான்ட் பிரீடிங். ஸோ தட் நமக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கணும்னா இந்த மாதிரி செலக்டிவ் பிளான்ட் பிரீடிங் பண்ணுவாங்க. நமக்கு தேவையான சூப்பரான குவான்டிட்டி மட்டும் செலக்ட் பண்ணி ப்ரீடிங் பண்றது தான் செலக்டிவ் பிளான்ட் பிரீடிங். ஸோ அதற்கான போலன் சீடு டிஷ்யூ எல்லாம் சேர்த்து வைக்கிறது தான் இந்த ஜெர்ம்பிளாசம் கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் இல்ல ரிசர்ச் ஒர்க்காகவும் இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. 20th question. Write the protocol for artificial seed preparation. Selection of explant, induction of callus, somatic embryogenesis, maturation of somatic embryogenesis, encapsulation of somatic embryogenesis. இதெல்லாம் protocol for artificial seed preparations. இன்னும் கொஞ்சம் இன்சைட் பாயிண்ட்ஸ் எழுதலாம். இந்த மெச்சுரேஷன் ஆஃப் somatic embryoக்கு மேல proliferation of somatic embryo நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் தாண்டி தான் ஒரு ஆர்டிஃபிஷியல் சீடை ப்ரிப்பேர் பண்றாங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை மட்டும் நல்லா தரவா படிச்சிருங்க. ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றது ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஒரு ஈஸியான லெசன்ஸ் கன்ஃபார்ம். புக் பேக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பப்ளிக்ல. ஸோ புக் பேக்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ.